இன்றைக்கு சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது மது அருந்துதல். ஆனால் அரசாங்கத்தின் கற்பக காமதேனு என நக்களுடன் குறிப்பிட்டு இம்மாத நமது மண்வாசம் இதழில் மதுவின் தீமைகள் குறித்து கவிதை தந்திருக்கிறார் ஹைக்கூ கவிஞர் ரவி அவர்கள். மதுவின் தாக்கம் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. பள்ளிக்கூட மாணவர்கள் கூட மது அருந்தும் நிலையினை காண்கிறோம். மது குடிப்பவர்களில் 10 முதல் 20% மதுவுக்கு அடிமையாகி விடுகின்றனர். இரத்தத்தில் 20 மில்லிகிராம் ஆல்கஹால் கலந்தாலே பார்வைத்திறன் குறையும். உடல் அளவிலும் மன அளவிலும் குடிக்கு அடிமையாகி விடுவதால் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட குடிப்பதை அவர்களால் நிறுத்த முடியாது. ஏனெனில் குடியை நிறுத்தும் பொழுது கை நடுக்கம், தூக்கமின்மை, மனச்சோர்வு, சிந்திக்கும் திறனில் பாதிப்பு, பயம், பிரம்மை, நரம்பு தளர்ச்சி, உணர்ச்சியின்மை என்று பல்வேறு பாதிப்புகள் உருவாகும். கணையத்தில் ரணம், தோல் தொடர்பான வியாதிகள், தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, ஊட்டச்சத்து குறைபாடு, வயிற்றுப்புண், ஜீரண சக்தி குறைதல், புற்றுநோய் அபாயம், கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, இதய துடிப்பில் மாற்றம், இரத்த குழாய்கள் பாதிப்பு, இதய தசைகள் பழுதடைதல் என்று உடலின் எந்த உறுப்பையும் இந்த குடிநோய் விட்டு வைக்காது. குடித்தவுடன் மூளை செயல்படும் திறனும் உடனடியாக குறைவதோடு நிரந்தர பாதிப்புகளுக்கு உள்ளாகும். மதுவின் தாக்கத்தில் கார் அல்லது பைக் ஓட்டுகிறவர்கள் தாறுமாறாக வாகனம் ஓட்டி விபத்துக்கு உள்ளாக இதுவே காரணம். இவ்வாறு மதுவினால் ஏற்படும் பாதிப்புகளை பட்டியலிட்டு வேண்டாம் மது என்ற தலைப்பில் கவிஞர் ரவி சமூக விழிப்புணர்வு கவிதை தந்திருக்கிறார். சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் வாசிக்க வேண்டிய கவிதை இது. நீங்கள் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர் தானே? நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.